பாக்னா அந்த பகுதி வந்துட்டு இத்தனா பாரி கீஞ்சா, இத்தனா இத்தனா இவ்வளவு, பாரி பாரினா பாரம்னு அர்த்தம், ஹெவினஸ். இவ்வளோ வெயிட்ட வந்துட்டு கீஞ்சோனா புல் பண்றது, இழுக்கிறது, அதாவது ஸ்ட்ரெச் பண்றது, அதாவது அவ்வளவு தூரத்துக்கு வந்து இழுக்க. சம்பால் நேசக்கா, சம்பால்னா மேனேஜ் பண்றது, அத வந்து அந்த இழுத்துட்டு போறதுக்கு அதால முடியல. நேசக்கா, நெகட்டிவ் வேர்ட், அதால மேனேஜ் பண்ண முடியல, சமாளிக்க முடியல. அவர்னா அண்ட் மற்றும் கை டுக்கடோமே டூட் கயா, கை மீன்ஸ் மெனி நிறைய, டுக்கடோ மீன்ஸ் பீசஸ், நிறைய பீசஸ், நிறைய சின்ன சின்ன பீசஸா, டூட் கயா, டூட்னா உடஞ்சிருது, அந்த சின்ன பீஸுமே என்ன ஆயிடுது, நிறைய சின்ன சின்ன பீசஸா உடஞ்சு போயிருது. உன்ஹி மேசை ஏக் டுக்கடா ஹமாரி பிருத்திவி ஹை, உன்ஹினா அதுல, மேசை அதுல இருந்து, ஏக் டுக்கடானா பீஸ், ஒரு பகுதி தான், ஹமாரினா நம்மளுடைய, பிருத்திவினா பூமி, நம்மளுடைய பூமி வந்துட்டு அந்த உடஞ்சது இல்லையா, அந்த சின்ன சின்ன பீசஸ்ல ஒரு பகுதி தான் அப்படிங்கறத சொல்லுது. எக் பிராரம்மே ஏக் படா ஆகு கா கோல் தா, எக்னா அது, அதாவது நம்மளோட பூமி வந்து பிராரம்னா ஸ்டார்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஏக் படானா பிக், ஒரு பெரிய, ஆகுகா கோல்தா, ஆகுனா நெருப்புன்னு அர்த்தம், கோல்னா ரவுண்ட், அதாவது நெருப்போட ஒரு உருளையா தான் இருந்திருக்கு, அது ஒரு ஃபயர் பாலா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஐசா பரந்து உன் லப்டோ சே தும் பானி கைசே பனி, ஐசா அப்படின்னா அப்படின்னா அப்படின்னு அர்த்தம், லைக் தட். பரந்து மீன்ஸ் பட், ஆனா உன் லப்டோ மீன்ஸ் அந்த நெருப்பு எரியுது இல்லையா, தீப்பிழம்புன்னு சொன்னோம் இல்லையா, ஃபிளேம், அந்த ஃபிளேம்ல இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம், அதுல இருந்து, தும் மீன்ஸ் யூ, நீ வந்து, பானி கைசே பனி, பானி மீன்ஸ் வாட்டர், தண்ணியா, கைசே பனி, கைசேனா எப்படி, பனினா ஆன, எப்படி வந்து நீ தண்ணியா ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. முஜே டீக் பத்தா நஹி, முஜேனா எனக்கு, டீக் மீன்ஸ் கரெக்டா, பத்தா நஹி தெரியலன்னு அர்த்தம், பத்தானா தெரியும்னு அர்த்தம், பத்தா நஹி அப்படின்னா தெரியல அப்படின்னு அர்த்தம், எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுது. எக் சகி ஹை, மீன்ஸ் எஸ், ஆமா, எக் சகி ஹைன்னா சகினா கரெக்ட்னு அர்த்தம், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஹமாரா கிரக டண்டா ஹோத்தா சலா கயா, ஹமாரா நம்மளுடைய, அதாவது நம்மளோட பூமி, கிரகனா பிளானட், ஹமாரா கிரக அப்படின்னா நம்மளுடைய பிளானட், நம்ம பூமி வந்து டண்டா ஹோத்தா சலா கயா, டண்டா மீன்ஸ் கோல்டு, அதாவது குளிர்ச்சி ஆகுறதுக்கு, சலா கயா அப்படின்னா குளிர்ச்சியாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட், और मुझे याद है कि अरबों वर्षों पहले मैं हाइड्रोजन और ओजोन के रासायनिक क्रिया के कारण उत्पन्न हुआ है. और மீன்ஸ் அண்ட் மற்றும், முஜேனா எனக்கு, யாதுனா தெரியும், ஞாபகம் இருக்கு, யாதுனா ரிமெம்பரன்ஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, கி அர்போ வருஷம் பகலே, அர்போ மீன்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ், வருஷனா வருடங்கள், பகலேனா முன்னாடி, அதாவது மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி, ஹைட்ரஜனும் சரி, ஆக்சிஜனும் சரி, ரசாயன சொல்லுவோம் இல்லையா, அதாவது கெமிக்கல், ரசாயனிக் கிரியானா ஆக்ஷன், அதாவது கெமிக்கல் ஆக்ஷன், அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனோட காரணத்தினால, உற்பத்தினா ப்ரொடியூஸ் ஆகிறது, அதாவது உருவாகிறது, அதாவது H2O சேர்ந்து H2O மாறுனுச்சு இல்லையா, அதை சொல்லுது. உன்ஹோனே ஆப்பஸ்மே மியூச்சுவலி தங்களுக்குள்ள, மில்கர்னா சேர்ந்து, அப்படின்னா தன்னுடைய பிரத்யக்ஷனா தன்னுடைய டைரக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, பிரத்யக்ஷ் மீன்ஸ் அதோடைய தனித்துவமான அஸ்தித்வனா அதோட கேரக்டர்ஸ், பிரத்யக்ஷ அஸ்தித்வ அதோட இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ காவ்னா இழக்கிறது, அதோட தன்னுடைய இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ இழந்து, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும், முஜேனா என்னைய, உட்பண்ணனா ப்ரொடியூஸ் பண்ணது, என்னைய வந்து உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லுது. அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தன்னுடைய தனித்தனி கேரக்டர்ஸை விட்டுட்டு சேர்ந்து, கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் சேர்ந்து H2O ஆகி தண்ணியை உருவாக்கி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. मैं उन दिनों बाप के रूप में पृथ्वी के चारों ओर घूमती फिरती थी. மை உன்னா அந்த, தினோனா டேஸ், அந்த நாட்கள்ல வந்து, பாப்கே ரூப்மே, பாப்னா ஸ்டீம்னு அர்த்தம், நீராவின்னு அர்த்தம், நீராவியோட ரூப்னா வடிவத்துல, பிருத்திவினா இந்த உலகம், அதாவது இடத்துல வந்துட்டு, சாரோம்னா நாலுன்னு அர்த்தம், ஓர்னா சைடு, அதாவது நாலு ஓரங்கள்லயுமே, கூம்தே மீன்ஸ் ரோமிங், அலையிறது, இங்கேயும் அங்கேயும் அலையிறத கூம்தே ஃபிர்தேன்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். உஸ்கே பாத்னா ஜானே கியா ஹுவா,
உஸ்கே பாத் உஸ்கேனா அதுக்கு பாத் அப்படின்னா ஆஃப்டர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ந ஜானே ஜானேன்னா தெரியுது, ந ஜானே அப்படின்னா தெரியல அப்படின்னு அர்த்தம். கியா ஹுனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஜப் முஜே ஹோஷ் ஆயா தோ மைனே அப்னே அப்னே கோ டோஷ் பர்ஃப் கே ரூப் மே பாயா. ஜப் ஜப் மீன்ஸ் வென் எப்ப வந்துட்டு முஜேனா எனக்கு ஹோஷ் ஆயா, ஹோஷ்னா கான்சியஸ் அர்த்தம். எனக்கு எப்ப வந்து சுயநினைவு வந்து ஆயானா வந்ததோ, தோ தோனு மீன்ஸ் தென் அதுக்கப்புறம் மைனே நானு அப்னேக்கோ அப்னேனா என்னைய அது தன்னை தானே வந்து டோஷ் பர்ஃப் கே ரூப் மே பாயா. டோஷ் மீன்ஸ் அந்த அந்த ஸ்டீம் அந்த திடம் சொல்லுவோம் இல்லையா, சாலிட் ஸ்டேட், அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பர்ஃப்னா ஐஸ்னு அர்த்தம். சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஐஸ் மாதிரி ரூப்மே அதாவது அந்த வடிவத்துல பாயானா கிடைச்சது அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த அந்த ரூபத்துல இனி நானே பார்த்தேன் அப்படிங்க சொல்லுது. மேரா ஷரீர் பஹலே பாப் ரூப் மேத்தா பக் அப் அத்தியந்த சோட்டா ஹோ கயா தா. மேரானா என்னுடைய ஷரீர்னா பாடி, என்னோட உடம்பு வந்து பகலேனா பிஃபோர் முன்னாடி, பாப் ரூப் மேத்தா பாப் மீன்ஸ் அந்த ஸ்டீம் அந்த நீராவியோட ரூப்னா வடிவத்துல இருந்துச்சு. பக்னா அது, அப் மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு அத்தியந்த சோட்டா ஹோகயா தா. அத்தியந்த ரொம்பவே ஜாஸ்தியான, சோட்டானா ஸ்மால், ரொம்பவே ஸ்மாலா ஹோகயா தா. அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது கம்ப்ரஸா இருக்கும் இல்லையா, அதனால சின்னதா ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்லுது. வகு பகலேசே கோயி சத்ரக்பா பாக் ரக் கயா தா. வகுனா அது, பகலே மீன்ஸ் பிஃபோர், பகலேசே அப்படின்னா முன்னாடிய விட, கோயி மீன்ஸ் எனி ஏதோ ஒரு, சத்ரக்பா மீன்ஸ் 17, அதாவது 17 டைம்ஸ், பாக்னா பகுதி, 17 பகுதி வந்து ரக் கயாத்தா மீன்ஸ் அதை விட சின்னதா இருக்கு அப்படி, அதாவது 17ல ஒரு பகுதியா ஆகி இருக்கு அப்படிங்கறத சொல்லுது. मैंने देखा मेरे चारों ओर मेरे असंख्य साथी बर्फ बड़े थे. மைனே அப்படின்னா நானு, தேக்கானா பார்த்தேன், நான் பார்த்தேன். யார் அந்த அந்த தண்ணி துளி சொல்லுது, நான் பார்த்தேன். மேரே சாரம் ஓர், மேரேனா என்னுடைய, சாரோ மீன்ஸ் 4, ஓர்னா சைடு, 4 பகுதிகள், 4 சைட்லயுமே, மேரேனா என்னுடைய, சங்கியா அப்படின்னா நம்பர்னு அர்த்தம். அசங்கியா அப்படின்னா எண்ணற்ற நம்பர்ஸ், அதாவது மோஸ்ட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய, சாத்தினா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்ஃப் பனே படேத்தே. பர்ஃப் மீன்ஸ் ஐஸ் கட்டியா, பனேனா ஆகிருச்சு, உருவாகிறது, ஐஸ் கட்டியா உருவாகி இருந்துச்சுங்கிறது சொல்லுது. ஜஹான் தக் துஷ்டி ஜாதி தி பர்ஃப் கே அतिरिक्त कुछ दिखाई ना पड़ता था. ஜஹா மீன்ஸ் எவ்வளவு, தக்குனா வரைக்கும், எவ்வளவு தூரம் வரைக்கும், திருஷ்டி மீன்ஸ் விஷன், அதோடைய பார்வை, ஜாத்தியும் போறது, எவ்வளவு தூரத்தை அதால பார்க்க முடியுதோ, தி பர்ஃப் அந்த ஐஸோடைய அதிரிக்த குச் நகி, அதிரிக்னா அதை தாண்டி, அதை தவிர்த்து, அதுதான் எக்ஸசிவா இருக்கே தவிர்த்து, அதை தவிர்த்து, குச் திகாயி நா படுத்தாத்தா. குச் மீன்ஸ் சம்திங், எதுவுமே, திகாயினா பாக்குறதுக்கு, நான் படுத்தா, நான் நெகட்டிவ் வேர்ட், அப்ப அதனால வேற எதையுமே பார்க்க முடியலங்கிறத சொல்லுது. ஜிஸ் சமய ஹமாரே ஊப்பர் சூரிய கே கிரணோ படுத்தி தி தோ சௌந்தர்ய பிகர் படுத்தாத்தா. ஜிஸ் மீன்ஸ் எப்ப வந்துட்டு, ஜிஸ் சமயம் அப்படின்னா எந்த டைம், அந்த டைம்ல வந்து, ஹமாரே எங்க, அதாவது எங்க மேல, ஜிஸ் ஹமாரே ஊப்பர்னா மேலன்னு அர்த்தம். எங்க மேல வந்துட்டு சூரியனுடைய கிரணோ மீன்ஸ் ரேஸ், அந்த சூரியனுடைய அந்த ரேஸ் வந்துட்டு, அதாவது சூரியனோட கதிர்கள் வந்துட்டு படுத்தி மீன்ஸ் ஃபால், விழுந்துச்சோ, தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் சௌந்தர்ய பிகர் படுத்தாத்தா. சௌந்தர்ய மீன்ஸ் ரொம்ப அழகு வந்துட்டு, பிகர் மீன்ஸ் சதறது, அதாவது நொறுங்குறது, ஷேட்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு, அதோட அந்த ஐஸ் கட்டி வந்து ஷேட்டர் உடைய ஆரம்பிச்சிருச்சு. हमारे कितने साथी ऐसे बीते जो बड़ी उत्सुकता से आंधी में ऊंचा उड़ने. हमारे மீன்ஸ் எங்களுடைய, அதாவது எங்களுடைய, கித்தனை மீன்ஸ் எவ்வளவு, எத்தனை பேர் வந்து, சாத்தி மீன்ஸ் என்னுடைய எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஐசே மீன்ஸ் லைக் தட், இதே மாதிரி பீத்தே அவங்களும் அதே மாதிரிதான் இருந்தாங்களாம். எப்படி அப்படின்னா, ஜோ மீன்ஸ் யாரெல்லாம் வந்து, படி உற்சகத்தாசே, படி மீன்ஸ் பிக், ரொம்பவே, உற்சுகத்தானா ரொம்ப ஈகரா, ரொம்ப ஆர்வமா வந்து, கியூரியஸா வந்துட்டு, ஆந்தினா அந்த புயல், அந்த புயல்னு சொல்லுவோம் ஸ்டோம், அந்த புயல்ல வந்துட்டு, ஊஞ்சானா மேல, ரொம்ப ஊஞ்சானா ஹைன்னு அர்த்தம், உயரமா, உட்னேனா பறக்கிறதுக்கும், உச்சல்னே கூதுனே கேலியே,
உச்சல்னே உச்சல்னா ஜம்ப், கூதுனேனாலும் ஜம்ப்னா, உச்சல்னே கூதுனா ரொம்ப ஜாலியா ஜம்ப் பண்றதுக்கா அதுக்காகவும். கமர் கசே தயார், கமர் மீன்ஸ் சிட், அதாவது உட்கார்ந்துருக்காது. கமர் கசே தயார், தயாரா ரெடியா, ரொம்ப அப்படியே உட்கார்ந்துருக்கும் போதே ரெடியா இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது. கமர் கசே தயார் பைட்டே ரக்தேத்தே, பைட்டே பைட்டுனா உட்கார்ந்து இருக்கிறது. அது ரொம்பவே அது ரொம்ப ஈகரா இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து இருக்குங்களா. எதுக்குன்னா அந்த புயல்ல ஜம்ப் பண்றதுக்கும் அதுல உயர உயர பறக்கிறதுக்கும் ரொம்ப ஹாசியா ரெடியா உட்கார்ந்து இருக்குங்க. बड़े आनंद का समय रहा होगा वहांग. बड़े बड़े मीन्स பிக், ஆனந்த் ஆனந்த்னா ஹாப்பின்னு அர்த்தம். ரொம்பவே ஹாப்பியான சமயனா டைம், அந்த டைம் எப்படியா ரொம்பவே ஹாப்பியான டைம். ரஹா ஹோகா வஹாங், வஹாங்னா தேர், அந்த இடத்துல எப்படி இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. படே ஆனந்த்கா, படே படேன்னு ரொம்பவே ஆனந்த் ஆனந்த் ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷத்துக்கான காலம் அது அப்படின்னு சொல்லுது. கித்தனே தினம் தக்கு, கித்தனே அது ஆத்தர் ஒன்னே கேட்கிறாரு, எழுத்தாளர் வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, கித்தனே தினம் தக்கு, கித்தனே கித்தனே ஹவு மெனி அப்படின்னு அர்த்தம். எத்தனை தினம், தினம்னா டேஸ், எத்தனை நாள் வரைக்கும், தக்குனா டில், அது வரைக்கும் அர்த்தம். எத்தனை நாள் வரைக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குது. கை லாக்கம் வருஷம் தக்க, கை கை மீன்ஸ் மெனி, லாக்கம் லாக்கம் மீன்ஸ் லட்சக்கணக்கான, அதாவது ரொம்ப நிறைய கணக்கான, வருஷம் வருஷம் மீன்ஸ் இயர்ஸ்ன்னு அர்த்தம். ரொம்ப வருஷம் வரைக்கும், தக்குனா டில் தட். கை லாக்கம் எவ்வளவு, அவ்வளவு, கை மீன்ஸ் மெனி நிறைய லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ரொம்ப சர்ப்ரைஸா கேக்குறாரு. நெக்ஸ்ட், हाँ चौंको नहीं, मैं जीवन में 100-200 वर्ष दाल में नमक के समान भी नहीं है. हाँ மீன்ஸ் எஸ், ஆமா. சவுங்கோ நகி, சவுங்கோ மீன்ஸ் ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸா பாப்போம் இல்லையா, அதாவது ஷாக் ஆகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சவுங்கோ நகி, நகி இஸ் த நெகட்டிவ். அப்ப நீ ஷாக் ஆகாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த அந்த பூந்து வந்து சொல்லுது, அந்த மலைத்துளி வந்து சொல்லுது. மேரே ஜீவன் மே, மேரே மேரே என்னுடைய, ஜீவன் மே ஜீவன லைஃப்ல, என்னுடைய வாழ்க்கையில, 100-200 வருஷ, சவுனா 100, 200 அப்படின்னு 200, 100-200 வருஷம் எல்லாமே, தால்மே நமக்கே சமான். தால்னா அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, தால், அதாவது பருப்பு, அது பருப்புல வந்து நமக்னா சால்ட், உப்பு மாதிரி, அதாவது பருப்புல போட்ட உப்புக்கு சமான ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லுது. அதாவது உப்பு கம்மியா தானே சேர்ப்போம், அந்த மாதிரிதான் எனக்கு அந்த 100-200 வருஷங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கூட கிடையாது. பி நகின்னு சொல்லிடுச்சு இல்லையா, சோ அந்த அந்த பருப்புல போட்ட உப்பு மாதிரி கூட எனக்கு கிடையாது, அதை விட ரொம்ப கம்மி அப்படிங்கறத நம்மளுடைய அந்த மலைத்துளி சொல்லி புரிய வைக்குது ஆத்தருக்கு. मैंने ऐसे दीर्घ जीवी से वार्तालाप करने जान अपने को धन्य माना और ओस के बूंद के प्रति मेरी श्रद्धा बढ़ चली. மைனே நானு, ஐசி ஐசி மீன்ஸ் லைக் தட், இதே மாதிரியான தீர்க்கதர்சி சே, தீர்க்க ஜீவி மீன்ஸ் லாங் லிவிங், அதாவது நீண்ட ஆயுள் கொண்ட ஒருத்தவங்கள்ட்ட வார்த்தாலா மீன்ஸ் உரையாடுறது, கான்வர்சேஷன் பண்றத, கத்தே செய்யறது, பேசுறத, ஜான் அப்னே, ஜான் தெரிஞ்ச உடனே, அப்னேக்கோ அப்படின்னு தன்னை தானே வந்து, தன்யமானா, தன்யனா ரொம்பவே ஒரு பாக்கியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் எழுத்தாளர் வந்து அவரே வந்து ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிறாரு. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் ஓஸ்கி பூந்த், அந்த ஓஸோட அந்த பூந்த், அந்த பனித்துளி வந்துட்டு பிரதி, அது மேல வந்து மேரினா என்னுடைய ஸ்ரத்தா மீன்ஸ் ரெஸ்பெக்ட், அது பனித்துளி மேலேயான அதோட அவருடைய ரெஸ்பெக்ட் வந்து பட் மீன்ஸ் இன்க்ரீஸ், ரொம்பவே உயர்ந்துகிட்டே போணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எழுத்தாளர். அடுத்து, हम शांति से बैठे एक दिन हवा से केलने की कहानियां सुन रहे थे. हम மீன்ஸ் வி நாங்க, அதாவது அந்த பனித்துளி சொல்லுது, நாங்க சாந்தி மீன்ஸ் அமைதியா பைட்டே மீன்ஸ் உட்கார்ந்து இருந்தோம். ஏக் தின் மீன்ஸ் ஒரு நாள். ஹவானா காற்றுன்னு அர்த்தம். அதாவது காற்றுல, கேள்னேக்கி கஹானியா, கேள்னேனா விளையாண்ட, அத காத்துல விளையாண்ட, கஹானியா ஸ்டோரிஸ், அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே சுன்னா காதுல வாங்குறது, கேட்டுக்கிட்டு இருந்திருக்குங்க. எல்லா பனித்துளியும் சேர்ந்து பேசிக்கிட்டு ஒரு காற்றோட விளையாண்ட ஸ்டோரியா கேட்டுட்டு இருந்திருக்கு. கி அச்சானக் ஐசா அனுபவ ஹுவா மானோ ஹம் சரக் ரஹே ஹோ. கி அச்சானக் மீன்ஸ் சடனா, திடீர்னு, ஐசா மீன்ஸ் லைக் தட், அதே மாதிரியான ஒரு அனுபவம் மீன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், திடீர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. என்ன மாதிரியானது அப்படின்னா, மானோ மீன்ஸ் அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஹம் சரக் ரஹே ஹோ. ஹம் மீன்ஸ் வி நாங்க, அதாவது அந்த பனித்துளிகள் எல்லாமே வந்து சரக்னா ஸ்லைடிங், அதாவது சறுக்கிறது, அது சறுக்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் அதுக்கு தோணுதுங்க. சபுக்கே முக் பர் ஹவாயியா உட்னே லகி. சப் மீன்ஸ் ஆல், எல்லாரோடைய முக் மீன்ஸ் முகம், எல்லாரோட முகத்திலயுமே ஹவாயா உட்னே லகி மீன்ஸ் பயப்படுறதுன்னு அர்த்தம். ஹவாயா உட்னே லகி மீன்ஸ் ரொம்பவே அவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் ஷாக் ஆகி இருக்கிறாங்க. அபு கியா ஹோகா,
அப் அப் மீன்ஸ் நவ். இப்ப கியா ஹோகா, கியா மீன்ஸ் என்ன, ஹோகா மீன்ஸ் நடக்குது, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க. नेक्स्ट है इतने दिन आनंद से काटने के पश्चात अब दुख सहन करने का साहस हम में न था. இத்தனா இத்தனை மீன்ஸ் திஸ் இவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இத்தனா தின் அதாவது இவ்வளவு நாள், ஆனந்த் சே ஆனந்த் மீன்ஸ் ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா, காட்னேக்கே பశ్చాத் அதாவது ஆனந்த் சே காட்னே மீன்ஸ் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு, பశ్చాத் அதுக்கப்புறம்னு அர்த்தம், அதுக்கு அதுக்கு பிறகு. अब दुख सहन करने, अब मीन्स now இப்போ दुख सहन करने, दुख மீன்ஸ் துக்கம், அதாவது சேட்னஸ சஹன் கர்னே, சஹன்னா சகிச்சுக்கிறது, அதாவது துக்கத்தை வந்து சகிச்சுக்கிறதுக்கான சாகஸ்னா கரேஜ், தைரியம் வந்துட்டு ஹம்மேனா எங்க கிட்ட, நாத்தா நானா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்துட்டு இதுக்கு பிறகு துக்கத்தை சகிச்சுக்கிறதுக்கான கரேஜ், அது தைரியம் வந்து எங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி நினைக்குதுங்க. பகுத் பத்தா லகானே பர் ஹமே ஞாத் हुआ कि हमारे बाहर से ही हमारी नीचे वाले बाई दबकर पानी हो गई है. பகுத்னா ரொம்பவே, பத்தா லக்னே பர், பத்தானா தெரிஞ்சுக்கிறது, பத்தா லக்னே பர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு, ஹமே மீன்ஸ் எங்களுக்கு, ஞாத் ஹுவா ஞாத்னா அறிவு, அதாவது நாலேஜ் வந்துட்டு கிடைக்குது. என்ன நாலேஜ் அப்படின்னா கி ஹமாரே பார் சே, ஹமாரே எங்களுடைய, அதாவது மேல இருக்கக்கூடிய பார்னா எங்களுடைய இந்த பாரம், எங்களுடைய அந்த வெயிட்னாலதான் ஹி ஹமாரேனா எங்களுடைய நீச்சே வாழை கீழே இருக்கக்கூடியவங்க, எங்களோட வெயிட்னாலதான் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாயினா பிரதர், கீழே இருக்கக்கூடிய அந்த பிரதர் எல்லாருமே தபுக்கர் மீன்ஸ் மூழ்கி, பானி பானினா தண்ணியா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. எங்களோட பிரஷர்னாலதான், தப்கர் மீன்ஸ் அது பிரஷர்னாலதான் எல்லாரும் தண்ணி ஆயிட்டு இருக்காங்கிறது தெரியுது. உஸ்கா ஷரீர் தோஸ்பன் கோ சோடு சுக்கா ஹை, உன்கான அவங்களுடைய அந்த பாயின்னு சொல்றாங்க பிரதர், அந்த கீழே இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியோடைய ஷரீர்னா பாடி, அதோட உடம்பு வந்துட்டு தோஸ்பன்கோ சோடு சுக்காக, தோஸ்பன் மீன்ஸ் திடத்தன்மை, அதாவது சாலிடா அதாவது பனி கட்டியா இருக்கக்கூடிய அந்த தன்மையை சோடு சுக்காக, சோடு மீன்ஸ் விட்டுறது, சோடு சுக்கானா அதை விட்டுருச்சு, அதாவது சாலிடா இனிமேட்டுக்கு அதால இருக்க முடியாது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்கே அதோடைய தரல் ஷரீர், தரல்னா லிக்விட் ஃபார்ம்ல இருக்க தரல் ஷரீர், அதாவது அதோடைய இந்த திரவ உடல் வந்துட்டு பர் ஹம் மீன்ஸ் நாங்க வந்துட்டு பிசல்னா ஸ்லிப் ஆகுறது, எதனால வழுக்குது அப்படின்னா கீழே இருக்கவங்க தனியா வராங்க இல்லையா, அதனால இவங்க அதுல வழுக்க ஆரம்பிக்கிறாங்கிறது தெரியுது. பிசல் மீன்ஸ் ஸ்லிப்பிங், பிசல் சலை மீன்ஸ் ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குது. நெக்ஸ்ட் மை கை மாஸ் समुद्र में इधर उधर घूमती रही. மைனா நானு, கை மீன்ஸ் மெனி நிறைய, மாஸ்னா மாதம் அதாவது மந்த், நிறைய மந்த் வந்து சமுத்திரமே அதாவது சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த ஓஷன்ல வந்துட்டு இதர் உதர் ஹியர் அண்ட் அங்கேயும் இங்கேயும், கூம்தி ரஹி கூம்தி மீன்ஸ் அலையிறது, ரோமிங், அங்கேயும் இங்க நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். फिर एक दिन गर्म धारा से बेंट हो गई. फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம், ஏக் தினா ஒரு நாள், தின்னா டேன்னு அர்த்தம். கர்ம்னா ஹாட்னு அர்த்தம், தாரானா ஸ்டீம், அதாவது நீரோட சூடான நீரோட இருக்கும் இல்லையா, அதுல பேண்ட் ஹோகை, பேண்ட் மீன்ஸ் அங்க போய் செட்டில் ஆகுறது, போய் இருக்கிறது, அங்க போயிருது. दारा के जलते अस्तित्व को ठंडक पहुंचने के लिए हमने उसकी गर्मी सोखनी प्रारंभ कर दी. தாரா மீன்ஸ் அந்த ஸ்டீம், அந்த நீரோடையோடைய ஜல்தே அஸ்தித்வா, ஜல்தே மீன்ஸ் பேர்ன், அந்த பேர்ன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த அஸ்தித்வா, அதோட அது இருப்பு, அதாவது அதோட அந்த ஹீட்னஸ் எல்லாத்தையுமே டண்டக் பகுஞ்சினே கேலியே, டண்டக் மீன்ஸ் கூல், நல்லா கூல்னஸ் தான் வந்து குளிர்ச்சியா வந்து பகுஞ்சினா ரீச் பண்றது, அதாவது குளிர்ச்சியா மாத்துறதுக்கு வேண்டி ஹம்னே மீன்ஸ் வி நாங்க, அதாவது அந்த சின்ன சின்ன மழை துளிகள்லாம் வந்து உஸ்கினா அதோடைய அந்த ஸ்டீமோடைய கர்மினா ஹீட், அந்த அதோடைய அந்த சூடை வந்துட்டு சோக்னே பிராரம் கர்தி, சோக்னா உரியது, அதாவது அப்சர்வ் பண்றது, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு பிராரம் கர்தி, பிராரம் ஸ்டார்ட் பண்றது, அதாவது அந்த ஹீட் எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் இஸ்கே ஃபல்ஸ்வரூப் மை பிகல் படி, இஸ்கேனா அதோடைய ஃபல்ஸ்வரூப் மீன்ஸ் ரிசல்ட், அதோடைய ரிசல்ட்டா பிகல் படி, மைனா நானு, பிகல் மீன்ஸ் உருகிறது, அந்த மலைத்துளி வந்து அந்த பனித்துளி வந்துட்டு உருக ஆரம்பிச்சிருது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பானி பன்கர் சமுத்திரமே மில்கயி, பானி மீன்ஸ் வாட்டர், தண்ணியா, பன்கரா மாறி, தண்ணியா மாறி, சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன், அந்த கடல்ல வந்துட்டு மில்கைனா மீட்டாது, அது போய் அந்த கடல்ல போய் சேர்ந்துடுறது.
समुद्र का बाग बनकर मैंने जो दृश्य देखा वह वर्णनातीत है. சமுத்திரக்கா சமுத்திரம் மீன்ஸ் அந்த ஓஷன் அந்த கடலோடைய பாக் மீன்ஸ் ஒரு பகுதியா அந்த கடலோட ஒரு பகுதியா பன்கர்னா ஆனதுக்கு அப்புறம் மைனே நானு திருஷ்ய மீன்ஸ் வியூஸ் என்னன்னா அந்த காட்சிகள்லாம் வந்து தேக்கானா பார்த்தனோ வக்னா அது வர்ணனாத்தி மீன்ஸ் விவரிக்க முடியாததா இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததா அந்த மாதிரியான காட்சிகள்லாம் நாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது. मैं अभी तक समझती थी कि समुद्र में केवल मेरे बांधुओं का ही राज्य है. மைனா நானு அபி மீன்ஸ் நவ் இப்ப அப்படின்னு அர்த்தம். அபித்தக் அப்படின்னு இப்ப வரைக்கும் சமஜ்தி மீன்ஸ் புரிஞ்சுக்கிறது. அதாவது இப்ப வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அதாவது புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா சமுத்திரம் மீன்ஸ் ஓஷன். அந்த ஓஷன்ல கேவல்னா ஒன்லி வெறும் மேரே பந்துவோ மேரே என்னுடைய அதாவது மலைத்துளி அந்த துளியோடைய பந்து மீன்ஸ் ரிலேஷன் அர்த்தம். பந்தாவோ மீன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் தான். காகி ராஜ்ய மீன்ஸ் அவங்கதான் வந்து அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க, கடல்ல இருக்கிறாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அந்த பனித்துளியோடைய கருத்து. परंतु अब ज्ञात हुआ कि समुद्र में चहल पहल वास्तव में दूसरे ही जीवों की है और उसमें निरा नमक भरा है. பரந்து மீன்ஸ் பட் ஆனா அப் மீன்ஸ் நவ் இப்ப வந்துட்டு ஞாத் மீன்ஸ் நாலேஜ் அப்படின்னு இப்பதான் எனக்கு புரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா சமுத்திரம்னா ஓஷன். அந்த ஓஷன்ல சஹல் பகல் அப்படின்னா ஒரு பேசிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, சஹல் பகல் வாஸ்தவமே மீன்ஸ் ரியலே உண்மையாவே தூசரேஹி ஜீவோங்கி தூசரே மீன்ஸ் அதர் மத்த ஜீவோ மீன்ஸ் லைவ்ஸ் அதாவது மத்த உயிர்கள் ஆனதும் கூட அப்படிங்கிறது